I want you to turn to யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம். நமக்கெல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். அதுல இன்னைக்கு ஒரு காரியத்தை நமக்கு I believe that God wants you and me to understand or learn how to get the promises of God. தேவனுடைய வாக்கு தத்தங்களை எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு இங்க அழகாய் தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். Amen. It's in the Old Testament, it's in the New Testament. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. நீங்க வாக்கு தத்தங்களுக்காய் காத்திருக்கிறீங்களா? வாக்கு தத்தத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்களா? There is a system that God has kept in the Bible. So அதை நாம கற்றுக்கொண்டு வாழும்போது we'll have that promises. கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாரு. அந்த வாக்கு தத்தத்தை நம்ம பார்க்கலாம். I want you to turn to Exodus 33 14ஆம் வசனத்துல தேவன் அங்க ஒரு மோசேக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் மோசஸ், இட் வாஸ் ஃபார் த ஹோல் கான்கிரிகேஷன் ஆஃப் இஸ்ரேலுக்கு, முழு இஸ்ரவேலுக்கும் அந்த வாக்கு தத்தத்தை கொடுப்பார், மோசேயின் மூலமா கொடுப்பார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நீங்க தொடர்ந்து கீழே படிச்சீங்கன்னா அநேக வாக்கு மறுபடியும் தேவன் வாக்கு தத்தங்களை கொடுப்பார். So this was a promise given to God, given by God to Moses, for Moses and the people of Israel. ஹல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு என்ன பண்றது? வேதாகம் முழுக்க பாத்தீங்கன்னா வேதாகம் முழுக்க இட்ஸ் பீன் ஃபில்டு வித் தி ப்ராமிசஸ் ஆஃப் காட். தேவனுடைய வாக்கு தத்தங்களினால் நிரம்பி இருக்கிறது. இட்ஸ் ரிட்டர்ன், எழுதப்பட்டு இருக்கிறது. அண்ட் ஸ்டில் காட், தேவன் என்ன பண்றாருங்க? அவர் எழுதின வார்த்தைகளை இன்னும் நினைவு கூறுகிறவரா இருக்கிறார். பிகாஸ் when God, தேவனுடைய வாயிலிருந்து அந்த புறப்பட்டு வந்த வார்த்தை ஒருபோதும் வீணாய் விருதாவாய் போகாது. எழுதப்பட்டவைகள் தான். Amen. When God has spoken, it means yes and amen. அது எழுதிட்டு சொல்லப்பட்டதுதான். அத ஒருத்தராலும் மாற்ற முடியாது. ஈவன் காட், தேவன் என்ன பண்ண மாத்திக்க மாட்டார். He stands with his word because it's full of authority. அவரே இந்த வார்த்தைகளை பேசினதுனால அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. It will do. தேவன் இந்த வார்த்தைகளை பேசும், அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கும் போது அந்த வாக்கு தத்தங்கள் in whatever intention God has given that promise, அது நிச்சயமா நிறைவேறும். இங்க ஒரு சிச்சுவேஷன்ல தான் மோசஸ் இந்த வார்த்தையை ஜெபிக்கிறாரு. ஹல்லேலூயா. we see இஸ்ரேல் மக்களுடைய ஆஃப்டர் கம்மிங் அவுட் ஆஃப் எகிப்துல இருந்து வெளியே வந்த பிறகு அந்த டிராவல் அவர்கள் சீனாய் மலைகிட்ட வராங்க. மோசே 40 நாள் மேல இருந்து தேவ சமூகத்துல இருப்ப, அப்ப கீழே மக்கள் என்ன பண்றாங்க? they again commit sin. தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க. அப்ப மோசே மேல இருந்து வராரு. so there is ஒரு பெரிய அங்க ஒரு பிரச்சனை உண்டாகுது. 32ஆம் அதிகாரத்துல 32ஆம் அதிகாரத்துல நடக்கும். தேவன் சொல்ல, நாட் கோயிங் டு, உங்களோட நான் வரப்போகிறதுன்னு சொல்லிடுவார். So that becomes a problem, that becomes a heartache for Moses. அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாருங்க? He goes to God, தேவ சமூகத்துல. There was, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, God was angry with the congregation of Israel. பட் மோசே திரும்ப தேவன் சமூகத்துக்கு போனதுனால அப்ப என்ன ஆகுதுங்க? He wants to reveal, ஏதோ காரியங்களை சொல்ல வரும். அந்த தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ளுகிற மோசஸ் தான் என்ன பண்றாருங்க? இங்கே அந்த 33:13 ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார். சோ இங்க கத்து கொடுக்கிறாரு, how to have the promises of God. எப்படி தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும்னா, it's only one way God has given, it's to pray. 33:13 என்ன சொன்னாருங்க? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். Amen. What was the prayer of Moses? Amen. மோசேயுடைய ஜெபம், நாங்க ஆண்டவரே உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் எனக்கு I want something Lord, not everything. எனக்கு முக்கியமா எனக்கு வேணும்னா I want to know you. உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். 2 காரியத்தை முக்கியமா, 3 காரியத்தை, கர்த்தருடைய கிருபை, then he prays for the உம்மை அறிகிற அறிவு. 3வதாக அவர் கேட்கறது என்னங்க? I want to know your way. உம்முடைய வழி எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. He was so serious. So இந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உடனே என்ன பண்றாருங்க? So God gives a promise. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? நான் உனக்கு முன்பாக செல்லுவேன்,
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறு. It means God is saying, I will personally go with you. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். Amen. God, இந்த இரவுல கூட, if you are சீரியஸான கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க இருப்பீங்க, when you pray seriously with God, தேவ சமூகத்துல ஒரு வைராக்கியத்தோடு உண்மையாக, not lip talk, நான் இப்பதான் சொல்றேன், உதட்ட அளவுல ஜெபிக்கிறது இல்ல. இன்னைக்கு அநேக நம்ம ஜெபம், it's only from the lips. God doesn't want prayers from lips, he wants it from your heart. இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஜெபம் தான் கர்த்தருக்கு வேணும். அந்த பெருமூச்சின் ஜெபம், அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற அனுபவம். Hallelujah. You need that prayer. God connects our prayer when we pray from the depths of our heart. நம்ம இருதயமும் நம்ம உதடும், it should be ஒன்னோட ஒன்னு என்ன பண்ணும், ஒத்து போகணும். அங்க இந்த இருதயத்துல இருக்கிறது தான் உதட்டுல வரணும். உதட்டுல அந்த இருதயத்துல இருந்து உதட்டுக்கு வருது, it will directly go to the throne room of God. Hallelujah. We cannot pray to appease someone. யாரையோ திருப்திப்படுத்த நாம ஜெபிக்க முடியாது. யாரையும் மத்தவங்க பார்த்து என்ன பெருமையா சொல்லணும்னு if you are going to pray, அந்த மாதிரி ஜெபம் இருக்குமானால், it's going to be a failure. தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில கொடுக்க மாட்டாரு. Here specifically மோசேயுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில கொடுக்கிறார். Because when Moses prayed, it was not about himself, it was about God. It was about God. ஆண்டவரே, உங்க கண்களில் எனக்கு கிருபை, உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உமது வழியை எனக்கு அறிவு. I want to, Lord, என்ன கேட்கிறாருங்க? Hallelujah. I want to know your way. Please teach me your ways. Hallelujah. Please teach me your ways. I want to know you. ஆண்டவரே, I want to know you. நான் அறிந்து கொள்ளணும், நான் உம்மை தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு desire? How many of you literally want to know your God? நாம ஜெபிக்கிறோம், we pray Lord, but எத்தனை பேருக்கு உண்மையா we have a desire to know God? Oh, when you know God, you will know the heart of God. When you know the heart of God, you will pray the heart of God. அந்த ஜெபம் தாங்க இங்க மோசஸ்க்கு என்னங்க எல்லாம் இருக்குது. 40 நாள் தேவனோட தான் இருந்துட்டு வந்தேன். I still says, I want to, என்னங்க, உம்மை நான் உம்மை அறிந்து கொள்ளணும். I want to know you, Lord, and I want to know your ways. Will you please show me your ways? உம்முடைய வழி எனக்கு காண்பியும். உம்முடைய வழி. இதை கேட்கும் போது ஆண்டவர் சொல்ல, எனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும். My presence, myself will walk with you or go before you. Hallelujah. Just because I pray, it doesn't mean கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாருங்க, எல்லாத்தையும் அப்படியே நான் கொடுப்பாருங்கிறது no guarantees. ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு அதுதான் கேள்வி. Is your heart connected with God? Does your prayer connect with God? If not, today go to God. தேவ சமூகத்துக்கு போங்க. எதை ஜெபிக்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அதல்ல. Hallelujah. Today ask God, I want to know you. I want to know your ways. உம்முடைய வழி என்ன நான் தெரிஞ்சுக்கணும். When you begin to pray this kind of prayer, தேவனால் உங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்க முடியாது. God he cannot just shut his mouth and ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்காம அவரால் இருக்க முடியாது. Amen. Hallelujah. When you just know God, your prayers will be totally supernatural, powerful ஆ இருக்கும். அதே பாருங்க, புதிய ஏற்பாடுல 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல you see Apostle Paul தேவ சமூகத்துல அவர் ஜெபிக்கிறத பார்க்க இந்த இடத்துல பார்க்கலாம். Hallelujah. He had a problem in his body. 7ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, Hallelujah, he had something. He saw the glory of God. God took him to the third heaven. 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போனார். அங்க இருக்கிற மகிமைகளை பார்த்தார், அங்க இருக்கிற பாஷைகளை கேட்டார். He was astonished, he was shocked. அந்த இடத்துல கூட lifted him. அவர் சொல்ல, என்ன கர்த்தர் கொண்டு போனான்னு சொல்ல, அவர் என்ன சொல்றாருங்க, Hallelujah, ஒரு மனுஷன் எனக்கு தெரியும், அவன் என்ன பண்றாரு, 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். எப்பங்க?
14 வருஷத்துக்கு முன்னாடியே 3ஆம் வரைக்கும் I know one man. This experience was, இப்ப பவுல் எழுதும் போது it was already happened. 14 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு அனுபவத்தை எழுதுறாரு. எழுதிட்டு இங்க ஹalleluya அந்த பாரடைஸ்குள்ள போன அனுபவங்களை எழுதிட்டு இப்ப அவர் he has a problem in his body. அப்ப அவர் சொல்றாரு ஹalleluya, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்ன நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். என்ன பண்ணாங்க? he prayed for a specific thing. எத்தனை முறையா? 3 முறை ஜெபம் பண்ணானா. just 3 times. amen. the third time ஜெபம் பண்ணும் போது he gets a promise from God. என்ன ப்ராமிஸ்ங்க? அதற்கு அவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். when God's word came, இப்படி அந்த வாக்கு தத்துவம் தேவன் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த மாத்திரத்துல Paul got excited. He knew the real meaning of that promise. அங்க சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். Hallelujah. I myself will go with you. I myself will go in front of you. அங்க ஆண்டவர் கொடுக்கிறார். இங்க என்ன பண்றாருங்க? Hallelujah. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். உடனே பவுல் அடுத்து சொல்றாரு, ஆண்டவரே, மறுபடியும் he doesn't pray for that healing, he doesn't pray for remove that pain. அவர் என்ன சொல்றாருங்க? அடுத்து, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கணிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹalleluya. அவர் என்ன சொல்றாங்க? when he understood God. இத்தனை வருஷம் ஒரு அனுபவம், 14 வருஷத்துக்கு அப்புறம் இதை எழுதுறாருங்க. அவர் எழுதும் போது அவர் சொல்றாரு, now he knew God more than 14 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் தேவன் அவர் நன்றாக அறிந்தவரா இருக்கிறார். when he prayed to God, God said, God, Paul, I wanted to give you, but it's not time for me to give you. I'm giving something better than your pain. உன் வழியை காட்டிலும் உன்னுடைய அதை விட மேன்மையானது உனக்கு கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேங்க? அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும். என் பலம் விளங்கும் சொல்ல, பூரணமாய். Hallelujah. My grace is sufficient for you, for my power is made perfect in weaknesses. Hallelujah. Paul immediately அவர் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றார் என்னன்னு? Hallelujah. Therefore I will boast all the more gladly of my weaknesses. அவர் சொல்றார், because God had said, given இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுனால நான் என்ன பண்றேன்? என் பலவீனங்களை குறித்து I will boast about it. நான் மேன்மை பாராட்டுவேன். Hallelujah. He was literally in pain. அந்த நேரத்துல அவர் சொல்றார், now I will give glory to God for this, because எனக்கு I have more of God. இந்த வலி பலவீனம் போராட்டத்தின் நடுவில் I have more of God. நமக்கு ஒரு சின்ன பலவீனங்கள், சின்ன கஷ்டங்கள் வந்தா உடனே ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில அது வரும், அது போயிடும். இட்ஸ் நாட் சோ பிக் ப்ராப்ளம் ஃபார் யூ. அநேகருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம் இல்ல. அது வந்தது அப்படியே போயிடும். பட் there are things that stays, that troubles you, that gives you more pain. அப்ப அந்த நேரத்துல you don't know how to tackle it, how to deal it. அப்ப அந்த நேரத்துல you need only one thing. You need God in the midst of you. உங்களுக்கு வேண்டியது except God nothing. உங்க ஹீலிங்கை காட்டிலும் you need God. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதை காட்டிலும் உங்களுக்கு தேவையானவர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். You need God. So how to have God? அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். How to come closer to God? இங்க பவுல் மறுபடியும் 3 முறை ஜெபம் பண்ணார். அடுத்து when he heard God, அவர் சொல்றார், இனி என்ன பலவீனம் வந்தாலும் அவர் என்ன பண்றாருங்க? Hallelujah.
when I am weak, I am strong ன்னு சொல்லுவார். எப்படிங்க? Because now God took control of Paul. God was living in Paul. தேவன் என்ன பண்ணாருங்க? ஹalleluya, பவுலோடு உயிரும் அவரோடு ஒன்னாயிட்டாரு. அதனால பவுல் சொல்றாரு, என் சரீரத்துல தாங்க பலவீனம். Now I have got someone, hallelujah, எல்லாத்தை காட்டிலும் மேன்மை உள்ளவர் என்னோட இருக்கிறார். He is holding me in my weaknesses because, hallelujah, God is with me. In the confidence I pray, அது உங்களுக்குள்ள வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. ரெண்டு இடத்துலயும் பாருங்க, they prayed, சீரியஸா they prayed for God. They prayed for something very important and God gave them, அவங்க எதிர்பார்க்கிறதுக்கு மேலான வாக்கு தத்தங்கள், நினைச்சு கூட பார்க்காத வாக்கு தத்தங்கள். என் சமூகம் உனக்கு முன்பாக, the God அதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, நான் உங்க நடுவுல வரமாட்டேன். இப்ப ஆண்டவர் சொல்ற, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பவுலுக்கு சொல்ற அந்த பலவீனத்தை 3 முறை அத்தனை மகிமையான அனுபவம் பெற்ற பவுலுக்கு ஒரு பலவீனம் வருது. prays to God. அந்த நேரத்துல தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொல்றாருங்க? என் கிருபை உனக்கு போதும், உனது பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். This is the promise. This is the promise. பவுல் சொல்ல, நான் எடுக்க மாட்டேன், நான் உன்னோட கூட இருப்பேன். How happy you are. எத்தனை மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, எத்தனை உங்களால கொண்டாட முடியும். Amen. Because I know நான் திரும்ப தைரியமா சொல்ல முடியும். Hallelujah. God never fails. God, தேவன் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒரு நாளும் அவர் என்ன பண்ண போறதில்ல, அதை அவர் மாற்ற போகிறதில்ல. He stands with his word for eternity to eternity. ஆதி காலம் முதலாய் அந்த வார்த்தையில நின்றவர் இன்னைக்கும் அந்த வார்த்தையில இன்று அவர் நிற்கிறவரா இருக்கிறார். He doesn't allow அவருடைய வார்த்தைகள் பூமியில விழுந்து அது மடிந்து போக விட மாட்டார். He revives it. He brings life into those blessed words. Let us praise and thank God.